வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பொட்டுக்கடலை சட்னி. நார்மலாக பார்த்தோன்னா நம்ம தேங்காய் துருவன தேங்காய் பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இது லைட்டாக என்னென்னா ரெட் கலர் கொடுக்கணும். ஏன்னா வரமிளகாய் சேர்த்துறதுனால. இது கூட சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. நீங்கள் பூண்டு பிடிக்கல அப்படின்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டில் என்னென்னா பொட்டுக்கடலை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இது இட்லி தோசை பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன், அதாவது வித்தியாசமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கலாம். இதை லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய், அதாவது சின்ன சின்னதாக நறுக்குனதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட நம்ம 8 வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணலாம். காரத்துக்கு நல்லாயிருக்கும், அதாவது தோசைக்கு பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது போட்டோன்னே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இது என்னென்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பேனோட சூடே போதும். அவ்வளோதான். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து அரைக்கணும். இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. பொட்டுக்கடலை சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த சட்னி எதுக்குன்னா தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும், பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இதை சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. விளக்கம்: பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருத்தல் வேண்டும். ஏற்ற காலம் வாய்த்தபோது அது மீனை குத்துவது போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும்.